நிலா மட்டும் ஒரு ரூபாய் கொடுக்காம ஓசிலே பார்ட்னர் ஆயிட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் உன்னை நம்பி யாரா கொடுப்பா? நிலாவுக்காக பணத்தை திருடும் சோழன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நிலா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொன்னனால எல்லாமே வந்துட்டு 3 பேத்து பேர்லையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ பாலெல்லாம் காய்ச்சி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பேசுகிறாங்க. நிலா வந்துட்டு 1 ரூபா கூட காசு கொடுக்காம ஓசிலே வந்துட்டு பார்ட்னராக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு சோழன் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ நிலா வந்துட்டு இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சோழன் அவங்க கம்பெனி ஓனர் கிட்ட போயிட்டு ஆனால் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஓனர் வந்துட்டு 5 லட்சமா 5 லட்சமெல்லாம் உனக்கு தர முடியுமா, உங்ககிட்ட என்ன இருக்குது, எதை நம்பி 5 லட்சம் நான் தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு பணத்தை எண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா சோழன் யோசிக்கிறாரு, எப்படியாவது நிலாவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பணத்தை வச்சுட்டு போனார் இல்லையா, அந்த பணத்தை எடுத்து சட்டைக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதாவது நிலாக்காக திருடுறாரு. இதை கொண்டு போய் நிலா கிட்ட கொடுக்க போறாங்க. அப்போ நிலா வந்துட்டு எப்படி இந்த பணம் கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது இப்படி திருடுறாங்கிற விஷயத்த சோழன் சொல்ல மாட்டாரு, எங்கேயோ வெளியே வாங்கியிருக்கேங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. ஸோ சோழன் திருடி தான் அந்த பணம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.